சோள தோசை எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஒயிட் சோளம் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு ஒயிட் சோளம் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த கிளாஸில் வந்து சோளத்தை அளக்குறீங்களோ அதே கிளாஸில் தான் உளுந்தையும் அளக்கணும். ஸோ இந்த கிளாஸில் 2 கிளாஸ் அளவுக்கு நான் சோளம் எடுத்துருந்தேன் இல்லையா, ஸோ இதே கிளாஸில் வந்து அரை கிளாஸ் அளவுக்கு உளுந்தம்பருப்பு நான் இன்றைக்கி சேர்த்துருக்கிறேன். பாருங்கள், அரை கிளாஸ் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். நல்லா சூப்பராக வாஷ் பண்ணியாச்சு. ஒரு 3-4 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இதை வந்து நைட்டு தான் ஊற வச்சுருந்தேன். இது ஓவர் நைட் கண்டிப்பாக ஊறணும். அதாவது ஒரு 8லேருந்து 10 மணி நேரமாச்சு கட்டாயமாக ஊறணும். பாருங்கள், சூப்பராக ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த ஊறின சோளத்தையும் உளுந்தையும் இதில் நம்ம மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதுக்கு வந்து அரைக்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக கிடையாது, இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா இதை ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா உங்கள் கையாலேயே நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க. கரண்டி எதுவுமே சேர்க்காதீங்க, நல்லா கையாலேயே சூப்பராக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த மாவு வந்து நல்லா புளிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். மாவு வந்து இங்கே அடிக்கிற வெயிலுக்கு 4 மணி நேரத்துலேயே எனக்கு வந்து நல்லாவே புளிச்சிருச்சு. லைட்டாக அந்த மாதிரி பொங்கி வந்தாலே போதும், நீங்கள் வந்து தோசை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும். இல்லை நான் வந்து நைட்டு தான் சுட போகிறேன், மார்னிங் தான் சுட போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக பொங்கி வந்த உடனே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இதை வந்து ஒரு 2 நாளுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மாவு எப்போவுமே அரைச்சிங்க அப்படின்னா 2 நாளுக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க. ஸோ பாருங்கள், நம்ம இப்போ பேன் வந்து நல்லா சூடாக இருக்குது. தோசை மாவு பதத்துக்கு மாவு ரெடி பண்ணி அது மாதிரி தோசை நம்ம ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா லைட்டாக எண்ணெயோ நெய்யோ ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா நம்மளோட அருமையான நல்ல கிறிஸ்பியான சோள தோசை சூப்பராக ரெடி ஆயிரும். அரிசி எதுவுமே நம்ம இதில் சேர்க்கல, அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஒரு அருமையான ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வந்து நல்லா ஸ்பைஸியாக தேங்காய் சட்னியோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த ரெசிபிஸ் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கம்பு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் கம்பு எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த கிளாஸில் அளக்குறீங்களோ அதே கிளாஸில் தான் உளுந்தும் எடுத்துக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். அதே கிளாஸில் 1/4 கிளாஸ் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக வெந்தயம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து ஊற விட்டுருங்க. 10 மணி நேரத்துக்கு கட்டாயமாக ஊறணும். நான் ஓவர் நைட் ஊற விட்டுருந்தேன். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ நான் அதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து 2 பேட்சாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எல்லா மாவும் இந்த மாதிரி அரைச்சி இதில் சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவு ஒரு 6 மணி நேரத்துக்கு ஊறணும். அதுக்கு மேலே ரொம்ப ஊறிடுச்சுன்னா ரொம்ப ஒரு மாதிரி புளிச்ச ஸ்மெல் வரும், அது நல்லா இருக்காது. ஸோ 6 மணி நேரமே, மேக்ஸிமம் 6 மணி நேரமே ஊறினா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், 6 மணி நேரத்துக்கு நல்லா ஊறிடுச்சு. இப்போ தோசை மாவு பதத்துக்கு இந்த மாவை ரெடி பண்ணிட்டு தோசை ஊற்றிடலாம். கல் சூடாக இருக்குது. நல்லா கிறிஸ்பியாக தோசை வரும். நான் இன்னைக்கு 2 தோசை சாப்பிட்டேன். லைட்டாக உங்களுக்கு வேணும்னா நெய்யோ எண்ணெயோ அளவாக சேர்த்துக்கோங்க. 2 தோசை 3 விதமான சட்னியோட நல்லா சூப்பராக சாப்பிட்டேன். கம்பு தோசை அவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ரெசிபி மாப்பிள்ளை சம்பா அரிசியில் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஒரே கிளாஸில் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க.
நான் இன்றைக்கி சின்ன கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்துருக்கிறேன். அதே கிளாஸில் கருப்பு உளுந்து 1/4 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெள்ளை உளுந்து கூட சேர்க்கலாம். நான் இன்றைக்கி கருப்பு உளுந்து தான் எடுத்துருக்கிறேன். 1/4 கிளாஸ் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வெந்தயம். இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து ஊற விட்டுருங்க. 10 மணி நேரத்துக்கு கட்டாயமாக ஊறணும். பாருங்கள் 10 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா ஊறிடுச்சு. இது மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கை வச்சு கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 5 மணி நேரம் ஊறுனா கரெக்டாக இருக்கும். நம்ம பாரம்பரிய அரிசி சேர்த்து இல்லைன்னா மில்லட் சேர்த்து பண்ணும்போது நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா அதோட புளிப்பு வாசனை ரொம்ப ஹெவியாக இருக்கும். அது சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. ஸோ நான் 5 மணி நேரத்துக்கு மேலே புளிக்க வைக்க மாட்டேன். 5 to 6 மணி நேரம் தான் மேக்ஸிமம் நான் புளிக்க வைப்பேன். அதுவே புளிச்சு சாப்பிட்ற பக்குவத்துக்கு இருக்கும். இப்போ இதை தோசை மாவு பதத்துக்கு ரெடி பண்ணியாச்சு. பேன் நல்லா சூடாக இருக்குது. 2 தோசை சுட்டு எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எண்ணெயோ நெய்யோ உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எதுவாக இருந்தாலும் அளவாக சேர்த்துக்கோங்க. நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறம் எடுத்து என்ஜாய் பண்ணுங்க. அடுத்து பார்க்க போகிற தோசை பச்சை பயிறு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கிளாஸில் பச்சை பயிறு எடுத்துக்கோங்க. பச்சை பயிறு மட்டுமே சேர்த்து பண்ண போகிறோம். இதுக்கு உளுந்து வெந்தயம் எதுவுமே கிடையாது. இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இதை தண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சிடலாம். இதையும் ஒரு 8 to 10 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இது கூடவே காரத்துக்காக இன்னைக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். கூடவே கொஞ்சமாக இஞ்சி, அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சீரகம் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு சேர்க்கல. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு இதை ரெடி பண்ணிவிட்டு பேன் சூடானதுக்கப்புறமா தோசை ஊற்றுனீங்கன்னா நம்மளோட அருமையான பச்சை பயிறு தோசை சூப்பராக ரெடி ஆகிருக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சம் போல் நெய் சேர்த்து தான் தோசை சுட்டேன். நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறமா தோசை எடுங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். மாப்பிள்ளை சம்பா அரிசியையும் பாசிப்பருப்பும் யூஸ் பண்ணி எப்படி நம்ம தோசை பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். உளுந்து இல்லாமல் தோசை நல்லா வருமா, கிறிஸ்பியாக வருமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். கண்டிப்பாக மெல்லிஸாக தோசை ஊற்றினா நல்லா கிறிஸ்பியாக வரும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பாசிப்பருப்பில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. அப்புறம் இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியில் ஃபைபர் ரிச் அது. ஸோ வெயிட் லாஸ்க்கு இது ரொம்பவும் ஹெல்ப் பண்ணும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசியை ஒரு டம்ளர் நிறைய நான் எடுத்துருக்கிறேன். அது ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அதே கிளாஸில் 1/2 கிளாஸ் அளவுக்கு பச்சை பயிறு சேர்த்துக்கோங்க. 1 கிளாஸ்க்கு 1/2 கிளாஸ் ரேஷியோ. 2மே சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்து நல்லா ஊற வைக்க போகிறோம். இது ஒரு 12 மணி நேரத்துக்கு கட்டாயமாக ஊறணும். பருப்பு ஊறுறதுக்கு ஒரு 4 மணி நேரமே போதும். ஆனால் இந்த அரிசி நல்லா ஊறணும். அதனால நம்ம ஒரு 12 மணி நேரத்துக்கு கட்டாயமாக ஊற வைக்கணும். பாருங்கள் இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ அந்த அரிசியை நீங்கள் உடைச்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உடையணும். நல்லா ஊறிருக்கு. நான் ஒரு 12-13 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற விட்டேன். பருப்பும் நல்லா இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக கையால் மேஷ் பண்ணி விட்டாலே நல்லா மேஷ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி அதை ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மிச்சம் இருக்கிற அரிசியையும் பருப்பையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதையும் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள் அரைச்சாச்சு. பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா உங்கள் கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கரண்டியால் மிக்ஸ் பண்ணுறதை விட கையால் மிக்ஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு புளிக்கும். இது ஒரு 6 மணி நேரத்துக்கு புளிச்சாலே போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் கரெக்டாக ஒரு 6 மணி நேரம் தான் ஆகுது.
நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா புளிக்கணும். ஓவராக புளிச்சாலும் அது நல்லா இருக்காது. இப்போ இது வந்து ரொம்ப திக்காக இருக்கு இல்லையா, இதில் வந்து தோசை மட்டும்தான் பண்ண முடியும், இட்லி எல்லாம் பண்ண முடியாது. இந்த அரிசியில் உங்களுக்கு இட்லி வேணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரெசிபி வந்து சீக்கிரமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்ல தோசை மாவு பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பேன் இப்போ சூடாக இருக்குது. இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து நல்லா மெல்லிஸாக சுட்டால் நல்லா கிறிஸ்பியாக வரும். இல்லை எனக்கு கொஞ்சம் வந்து புசு புசுன்னு வேணும் அப்படின்னா ஒரு 2 கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றி சுட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும். ஃபைபர் அப்புறம் ப்ரோட்டீன் ரிச் ஒரு ரெசிபி தான் இது. வெயிட் லாஸ்க்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லான ஒரு தோசை தான். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. 250 கிராம் அளவு இருக்கிற ஒரு கப்பில் ரெட் ரைஸ் எடுத்துருக்கிறேன். மட்டை அரிசி 1/4 கப், அதாவது 1/4 கப் வந்து ஒயிட் கொண்டக்கடலை எடுத்திருக்கிறேன். கொண்டக்கடலை எடுத்த அதே கப்ல பச்சை பயிறு எடுத்திருக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். நீங்க கிளாஸ்ல தான் அளவு எடுக்கிறீங்க அப்படின்னா 1 கிளாஸ் வந்து மட்டை அரிசி எடுத்தீங்க அப்படின்னா அதே கிளாஸ்ல 1/4 கிளாஸ் வந்து இந்த ஒயிட் சுண்டலும் 1/4 கிளாஸ் பச்சை பயிரும் சேர்த்துக்கோங்க, சரியா இருக்கும். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இது ஓவர் நைட் ஊறட்டும். பாருங்க, இப்போ நல்லாவே ஊறி இருக்கு. இந்த தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது வந்து அடை மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அந்த தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸ்க்கு ரொம்பவும் ஹெல்ப் பண்ணும். இது கூடவே காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி, மல்லி இலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவுக்கு, கொஞ்சமாக பெருங்காயம், 1 ஸ்பூன் ஜீரகம், இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து 1/4 மூடி தேங்காவை இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதையுமே நம்ம லைட்டாக இப்போ கொரன்னு அரைச்சோம் இல்லையா, ஸோ அது கூடவே இதையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்க, அரைச்சாச்சு. மாவு வந்து இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். தேங்காய் சேர்த்தனால கொஞ்சம் நரன்னு இருக்குது. இப்போ அதை ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை வந்து ஊற வைக்கணும் அப்படின்னு எதுவும் அவசியம் கிடையாது. மாவு ரெடி பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் தோசை சுட்டுறலாம். இப்போ வந்து தோசை மாவு பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். தண்ணி ஊற்றி தோசை மாவு பக்குவத்துக்கு இருக்குது. இப்போ பேன் லைட்டாக சூடாக இருக்குது. நம்ம வந்து தோசை ஊற்றிடலாம். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நெய்யோ எண்ணெயோ கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் லைட்டாக நெய் சேர்த்து தான் அன்றைக்கி தோசை சுட்டேன். பொறுமையாக 2 பக்கமும் லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு மாற்றி திருப்பி போட்டு பொறுமையாக குக் பண்ணுங்கள். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி தோசை ஊற்றுறப்போ ஃபஸ்ட்டு தோசை வந்து பேன் லைட்டாக சூடாக இருந்ததுனால நல்லா வந்துருச்சு. அப்புறம் போக போக இந்த மாதிரி வரும். கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ கம்மியாக சேர்த்துட்டு தோசை கரண்டி நம்ம திருப்பி போடுவோம் இல்லையா, அந்த கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஈவனாக கேப் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி வச்சு இந்த மாதிரி குக் பண்ணிங்கன்னா நம்மளோட ப்ரோட்டீனும் ஃபைபரும் நிறைஞ்ச ஒரு தோசை அடை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், தோசை இந்த மாதிரி வருது. அதனால நான் உங்களுக்கு திருப்பி வந்து ஒரு 2-3 ஷாட் எடுத்து வச்சுருக்கிறேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காகவே. இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் தோசை திருப்பி போடுற கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா சரியாயிடும். அப்புறம் கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ சேர்த்து நீங்கள் லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் தான் வச்சு நீங்கள் குக் பண்ணணும். கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் குக் ஆகுறதுக்கு, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 2 தோசை எடுத்துக்கிட்டாலே வயிறு ஃபுல்லாகிடும். உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டுமே, உங்களுக்கு வயிறு ஃபுல்லாகலைன்னு நீங்கள் நினச்சா இன்னொரு தோசை எக்ஸ்ட்ரா சாப்பிடுங்க. நான் இன்றைக்கி வந்து தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னியும் தான் பண்ணியிருந்தேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோகில் ஆகர்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.